ஜாதகத்தை வைத்து அவர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார்கள் என்பதை கண்டறிய முடியுமா? ஒரு ஜாதகத்தை வைத்து அவர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்பதை நம்ம கண்டறியலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களோட ஜாதகத்தில் 7ஆம் பாவ கொடுப்பனை, 7ஆம் பாவ தொடர்பு, 7ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள், அதன் வாயிலாக நம்ம அவர்களுக்கு வரக்கூடிய துணையை நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு ஆணுக்கு 7ஆம் பாவ தொடர்பு சுக்கிரனா இருந்துச்சுன்னா அவருக்கு அழகான மனைவி வருவா. அதே சுக்கிரன் 6, 12 தொடர்பு அந்த மனைவி மூலமாக பிரிவினை ஏற்படும். இதே 5, 11 இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும். இதே 7ஆம் பாவ தொடர்பு சனி இருந்ததுன்னா இவர் கல்யாணம் லேட் ஆகும். கொஞ்சம் கலர் கம்மியான பெண்ணையோ, இல்லை இவரோட வயதுக்கு கூட உள்ள பெண்ணையோ, இல்லை ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற பெண்ணையோ, இல்லை கணவனை இழந்த பெண்ணையோ திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே 7ஆம் பாவம் 5, 11 தொடர்பு இருந்தால் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். 6, 12 தொடர்பு இருந்தால் அங்கேயும் பிரச்சனை வரும். இதேமாரி 7ஆம் பாவ தொடர்பு ராகுவாக இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய பெண்ணாக அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி அது 5, 11 தொடர்புகள் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 6, 12 தொடர்பு இருந்தாலும் 4, 10 தொடர்பு இருந்தாலும் அது திருமணத்துக்கு பிரச்சனை பிரிவினைகள் கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் தனி ஜாதகம் தான். 7ஆம் பாவம்ன்றது வரக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கும். அதன் மூலமாக அது தொடர்பு கொண்ட கிரகங்கள் மூலமாக எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார்கள் என்பதை நம்ம ஜாதகத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். அது ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். அவங்களோட சுய ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ வந்தால் கல்யாணம் ஆயிரும், இது நடந்தால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ன்றது ஏமாந்து கொண்டு இருக்காதீர்கள். அதில் ஒன்றும் இல்லை. அவர்கள் சுய ஜாதகத்தின் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.